இங்கே தானே வச்சேன், எங்கே போச்சு? வீடு பூரா தேடிட்டேன், எங்கேயுமே காணுமோ. இங்கே தானே ஃபோன் பேசிட்டு வச்சேன். அதுக்குள்ளே யார் எடுத்திருப்பா? இவள் ஒரு வேலை எடுத்திருப்பாளோ? எடுத்தாலும் எடுத்திருப்பா. இவள்கிட்ட கேட்டு பார்ப்போமா? இவள்கிட்ட கேட்டு 1008 கேள்வி கேட்பாளே. என்னி மறக்கதான், என் ஃபோன் எதுவும் பார்த்தியாடி? எதோ ஃபோன் பேசிட்டு வச்சுட்டு போனேன், பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ளே காணும். யார்டி எடுக்க போகிறா? சிவா இருந்தாலும் அவன் ஏதாச்சும் எடுத்து நோண்டுவேன்னு பார்க்கலாம். அவனும் இல்லை. நீ எதுவும் எடுத்தியா? ஆமா, நான் தான் எடுத்தேன். அதுக்கு என்ன இப்ப? கொடு. என் ஃபோனை எதுக்கு எடுக்கிற? எடுக்காதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன். உனக்கு 1000 தடவை சொன்னாலும் புத்தியே வராது. ஃபோனை கொண்ட. என் ஃபோன் எடுத்து என்ன யார்கிட்ட பேசுகிறாங்க என்ன ஏதுன்னு பார்க்குறதே வேலையாக போச்சு எப்போ பார்த்தாலும். ஃபோன் தரதெல்லாம் இருக்கட்டும், நேற்று ஏதோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க போல. என்ன பண்ணேன்? நான் என்ன பண்ண போகிறேன்? சும்மா இருந்து ஏதாச்சும் சொல்கிறேங்கிறக்கா சொல்லாத. என்கிட்ட சண்டை போடாமல் இருந்தால் உனக்கு தூக்கமே வராத. ஏதாச்சும் ஒன்று சொல்லி என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போதான் உனக்கு நிம்மதியாக உறக்கம் வரும் போல். அதை நேராக சொல்ல வேண்டியதானே. நான் வாட்டுக்கு காதில் பஞ்சு அடைச்சிக்கிட்டு இருப்பேன், நீ வாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கலாம்ல. முதல்ல என் ஃபோனை கூட முக்கியமான ஒரு ஃபோன் பண்ணணும். நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லலை. நேற்று எதுவும் காசு எடுத்தீங்களா பேங்க்ல? உன் பேங்கில் எதுக்கு நான் எடுக்க போகிறேன்? நீ இல்லாமல் நான் எடுக்க முடியுமா? இது என்ன தேவையில்லாத கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? என்னோட பேங்க்ல நான் இல்லாமல் எடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு நான் என்ன கூமுட்டையாவா இருக்கேன்? உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல எடுத்தீங்களான்னு கேட்டேன். இல்லையே, நான் ஒன்றும் காசு எடுக்கலையே. இப்போதைக்கு காசுக்கு அவசியம் இல்லை, அதனால எடுக்கலை. காசு எடுக்கிற அளவுக்கு அவ்வளவா அமௌண்ட்டும் இல்லை. ஏன் இப்போ எதுக்கு கேட்குற? எதுக்கும் காசு தேவைப்படுதா? எனக்கு எதுவும் காசு தேவைப்படல. உங்களுக்கு எதுவும் 50,000 தேவைப்பட்டிருக்கு போல. வித்ட்ரா பண்ணியிருக்கீங்க, மெசேஜில் பார்த்தேன், அதான் கேட்டேன். எடுத்துகிட்டே இல்லைன்னு போய் சொல்றியே, காசு எடுத்து என்ன பண்ணீங்க? பார்த்து தொலைஞ்சிட்டாளா? காசு எடுத்தோடனே இந்த மெசேஜ் வந்து தொலையாது. 7 மணி நேரம் கழிச்சு தான் வரும். கரெக்டாக இவ பார்த்துட்டா. ஃபோனில் லாக் போடாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் புரியுது. நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு யாரையோ கேட்குற மாதிரி அங்கிட்டு திரும்பி இருந்தால் என்ன அர்த்தம்? பதில் சொல்லுங்கள். அதுவாடி? ஆமாடி, சுத்தமாக ஞாபகமே இல்லை. என் ஃப்ரெண்டு காசு கேட்டிருந்தேன், ஏதோ அர்ஜென்ட்டாக எமர்ஜென்சியாக ஹாஸ்பிட்டல் செலவுக்கான். வீல் கொடுக்க வேணாந்தே நினச்சேன். பாவம், ஹாஸ்பிட்டல் செலவுன்னு வேறு சொன்னானா. பாவம், கொடுத்துருவோம் அப்படின்னு தான் 2 மாதம் கழிச்சு தரேன்னு சொன்னான். உன்ட்ட சொல்லலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளே மறந்துட்டேன். ஓ அப்படியா? ஏன் நீங்கள் கேட்டோன்னே சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருப்பேன். ஆனால் நான் கேட்டோன்னே இல்லை இல்லை சொன்னீங்க. நான் ஃபோனில் பார்த்துட்டு வந்தோன்னே ஆமான்னு சொல்லி ஏதோ கதை விடுறீங்க. காசு எடுத்து என்ன பண்ணீங்க? உண்மையை சொல்லுங்கள். நான் உண்மையதான் சொல்லிக்கிட்டேன், சும்மா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காது. நான் என்னமோ காசு எடுத்து என் தம்பி வீட்டுக்கு கொடுத்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். முதல்ல நீ எதுக்கு என் ஃபோன் எடுக்கிற? என் ஃபோனில் முதல்ல லாக்கு போடணும். உனக்கு இதே பழப்பா போச்சு. எத்தனை தடவை சொல்கிறதுனே தெரில. நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் உங்கள் தம்பி வீட்டுக்கு தான் கொடுத்துருப்பியே. எனக்கு தெரியாது நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு. ஏதாச்சும் செய்யணும் துடிச்சிட்டு தானே திருவியே. 50,000 மட்டும்தான் கொடுத்தீங்களா இல்லை வேறு எதுவும் கொடுத்து வச்சிருக்கீங்களா? நகையெல்லாம் இருக்கான்னு நான் செக் பண்ணணும் போல். ஏதாச்சும் எடுத்து கொடுத்தாலும் கொடுப்பியே தம்பி மகமில் இருக்க பாசத்தில். அப்படிலாம் இல்லடி, என் ஃப்ரெண்டுக்கு தாண்டி கொடுத்தேன். அவங்களுக்குலாம் நீ தான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லை. உன் பேச்சை மீறி நான் கொடுப்பேனா? ஆமாம் ஆமாம், அப்படியே என் பேச்சை கேட்டுக்கிட்டு தானே மறு வேலை பார்க்குறியே. அதே போய் காசு எடுத்துருக்கி எனக்கு தெரியாமல் அப்படியே வச்சுக்கலாம் பார்த்துட்டே. ஏதோ எதார்த்தமாக ஃபோனில் யாருக்கோ பண்ணுறதுக்கு எடுத்து என் ஃபோனில் காசு இல்லைன்னு எதார்த்தமாக பார்த்தேன். பார்த்த கண்டியில் எனக்கு தெரியுது. இல்லைன்னா அப்படியே அமுக்கிருப்பியல்ல. அமுக்குறாங்க, பெரிய இது விட்டுறாங்க. உங்கள்கிட்ட இருந்து அமுக்குறாங்க. நான் 1000 கோடி 500 கோடின்னு கொள்ளடிச்சுக்கிட்டா தெரியாமல் தெரியுறேன். என் ஃப்ரெண்டு எமர்ஜென்சின்னு கேட்டேன், அதனால தான் கொடுத்தேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்குலாம் காசு கொடுக்கல. நீ தான் செய்யாதேன்னு சொல்லிட்டு நம்ம பொண்ணுக்கு செய்யலை, அதனால செய்யவே நான் சொல்லிட்டு அதனால நான் செய்யலை. சும்மா என்னை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காது. இல்லை, நேற்று என்னமோ காலையில் அந்த சைடு உங்கள் தம்பி வீட்டு சைடு போன மாதிரி கேள்விப்பட்டேன். அதான் அதையும் இதையும் லிங்க் பண்ணி பார்த்தா எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அதனால தான் கேட்டேன். என் தம்பி வீட்டுக்கு என்ன நான் போகக்கூடாதா? நான் போகக்கூடாதுன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்கியா? உன்னை கொஞ்சம் விட்டால் ஓவரா நீ பண்ணிக்கிட்டே இருக்க வரையே. கன்னத்தில் ஒன்று விட்டாதே நீ அடக்குவேன். ஆமாம் ஆமாம், கன்னத்தில் விடுவியே. விடுறதுக்கு தானே தெரியலையே. என்ன ஏதுன்னு கேட்டால் கன்னத்தில் விடுவாங்க விடுவாங்க. இப்படிலாம் ஏதாச்சும் பண்ணி நான் வாட்டுக்கு கிளம்பி போய் எங்கள் அம்மா வீட்டில் உட்காந்துக்குவேன். ஆமாம், சொல்லிவிட்டேன். நமக்கு என்னடி வயசாகுது? இப்போ என்ன சண்டை போடுற வயசா? நான் காசை தான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லிட்டு இல்லை. விடு, போய் எனக்கு டீ போட்டு வா, தலை வலிக்குது. டீ மட்டும் நல்ல வக்கனையை கேட்குறியே. ஆனால் என்கிட்ட உண்மையே சொல்கிறதில்ல. நல்லா காசு எடுத்துருக்கியே, உங்கள் வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு தான் வந்திருக்கியே. கேட்டால் இல்லைங்கிறியே. எனக்கு என்ன சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டியலா? நீ எனக்கு தெரியாமல் ஏதாச்சும் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியே. ஆனால் எனக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. ஃபோனை பார்க்காட்டினா கூட எனக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ தானே உங்கள் லட்சணம் தெரியுது. இவன் சொல்கிறத நம்ம எதுக்கு கேட்கணும்? இவன் என்னத்தையும் சொல்லிட்டு போகிறேன், இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கியே. கல்யாணம் முடிஞ்சோன்னு காசை வட்டியோடு சேர்த்து வாங்குறிய. இல்லை அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. முதல்ல நான் இப்போ பீரோல் திறந்து பார்க்குறேன், ஏதாச்சும் இருக்கா இல்லையான்னு. சொந்த வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் பத்திரமா பாதுகாக்கணும் போலயே. களவாணி வீட்டுக்குள்ளேயே இருக்கேன். என்னதான் சொன்னாலும் உங்களுக்குலாம் புத்தியே வராது. பட்டு திருந்தணும் போல. எப்போதான் திருந்து வீழ தெரியல. நம்ம பிள்ளைகளுக்காண்டி சேர்த்து வைக்கணும், நமக்காண்டி சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஒரு அக்கறை இருக்கா. 50,000 கொண்டு தூக்கி கொடுத்துட்டு வராரு. கேட்டால் இல்லையா, இன்னும் ஒத்துக்கிறாரா பாரு. உண்மையை தெரிஞ்சிச்சு, ஒத்துக்க வேண்டியதானே. ஒத்துக்க மாட்டாரே. 3 பேர் ஒன்று சொன்ன ஆப்பில் இருக்கி. நீங்கள் என்னென்னா சிவாவை எடுத்து வச்சிருக்கீ. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த மீனை அவளாச்சும் நான் சொல்கிறத கேட்குறாள். அவள் அதுக்கு மேலே இருக்கா. என்னமோ பண்ணி தொலைங்க போங்க.
ஸோ ஃபோனையும் தூக்கிட்டு போயிட்டாளா? ஃபோனில் என்னென்ன நோண்டி பார்க்க போகிறாளோ தெரியல. நேற்று காலைல காசு எடுத்தது வந்தோடனே மெசேஜ் அழிச்சிருவோம்னு நினச்சேன். இந்த மெசேஜ் வந்தே தொலைல, எப்போ வந்துச்சுன்னே தெரியல. நானும் பார்க்காம விட்டுட்டேன். ஃபோனில் லாக் போடாமல் விட்டது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் தெரியுது. லாக் எதுக்கு போடுறோம்? ஒரே வீட்டுக்குள்ள அப்போ இருக்கோம், அவள் எடுத்து நோண்டுவா அப்போன்னு வச்சு அது நமக்கே வந்து வினையா முடியுது. நம்ம அவள் வீட்டுக்கு போனதாலும் யாரும் சொல்லியிருப்பா? இப்போ யாரோ ஸ்பை வச்சு நம்மளை ஃபாலோ பண்ணுறாலோ என்னமோ. பண்ணினாலும் பண்ணுவா, சொல்ல முடியாது. நம்ம என்ன நகை இல்லாமல் தூக்கிட்டு போய் கொடுக்க போகிறோம்? அவளுக்கு தெரியாமலாம் அவளுக்கு நகை எடுத்து கொடுக்க போகிறேன். இவ்வளோ இதுவாக பேசுகிறா. என்ன கொடுத்தா என்ன 50,000 தம்பி பொண்ணுக்கு தானே கொடுக்குறேன். அது கூட இவளுக்கு மனசு வர மாட்டேங்குது. நம்மள்ட்ட காசு இருக்குது கொடுக்குறோம். நம்மள்ட்ட காசு இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டா கொடுக்க போகிறோம். இருக்கிறனால தானே கொடுக்குறேன். அது கூட இவளுக்கு பொறுக்கலை. இவளெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது தெரியல. எப்பாச்சும் இவன் பட்டுதே திருந்துவோம். நம்மளும் சொல்கிறா பட்டு திருந்தோம்னு. ஆத்திர அவசரம்னா சொந்த பந்தம் வேணும்னு இவளுக்கு எங்கே நினைப்பு இருக்குது? இப்போ வாட்டுக்கு போய் கோமதிட்ட சண்டை போட்டுறாம கொடுக்கும்போதே வேணா அக்காவுக்கு தெரிஞ்சால் சண்டை போடுவாருன்னு சொன்னேன். சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. யாரும் இந்த வேலை பார்த்துருக்காங்க, யாரும் தெரியல. என்ன செல்லும், வெளியில கிளம்பிட்டீங்களா? எங்க அண்ணன் கூடயா? இன்னைக்கு என்ன பர்த்டே செலிப்ரேஷனா? பார்த்தியா, எனக்குலாம் ட்ரீட்டே வைக்க மாட்டேங்கிறேன். முன்னாடிலாம் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ட்ரீட் வைப்பேன். இப்போ பாரு, நான் நைட்டே விஷ் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தியாடி, அதுக்குள்ளே கிளம்பி வந்துட்டேன். சாரி சூப்பராக இருக்கு. ஆமாம், அப்படியே செலிப்ரேட் பண்ணாலும் போவி அங்கிட்டு வாரியா கோயிலுக்கு போயிட்டு வரலாம். என்ன நீ அண்ணன் கூட கோயிலுக்கு போவேன்னு பார்த்தா என்னையை கூப்பிடுற? என்னாச்சு? ஓ, அண்ணன் விஷ் பண்ணலையோ, அதனால மேடம் கோவமாக இருக்கீங்களோ? அண்ணனுக்கு தெரியுமே, தெரியாமல் இருக்காது. ஏதாச்சும் வேலை டென்ஷனில் மறந்துருக்கும். அதே நான் விஷ் பண்ணிட்டேன்ல எப்பவும் போல. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாது. நான் ஒன்றும் ஃபீல் பண்ணலையே. நான் எதுக்கு ஃபீல் பண்ண போகிறேன்? யார் விஷ் பண்ண என்ன, விஷ் பண்ணலன்னு என்ன? என்னடி இவ்வளோ கோவப்படுற? எப்போவும் நான் தானே உனக்கு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த வருஷமும் பண்ணிட்டு இல்லை. அப்புறம் என்ன உனக்கு கவலை? இப்போ நீ கோயிலுக்கு வரியா இல்லையா? இல்லையே, நீ முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல. பிரவீன் இப்போ தான் வெளியில் போகலான்னு கூப்பிட்டாரு. நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். நீ பாட்டுக்கு இப்போ வந்து கூப்பிட்டேன்னா நீ கிளம்பிக்கிட்டு இருக்கமா? எங்கள் அண்ணனோட போகிறேன்னு நினச்சேன். நீ பாட்டுக்கு என்னையே கூப்பிட்ற வந்து. நான் வரலப்பா. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், அதுவுமே இன்னைக்கு கடுப்பேற்றினேன்னு வச்சுக்கவே. பவி, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆல்ரெடி நான் கடுப்பில் இருக்கேன். நீ கடுப்பில் இருந்தால் நானும் ஒன்றும் பொறுப்பாக முடியாதுமா. உன் பிரச்சனை உன்னோடது. நீங்கள் எப்படியோ அடிச்சுக்கிங்க குடிக்கிங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் போகிறப்பா. என்னோட பிரவீன் வர சொல்லிட்டார் வெளில போகலான்னு. நான் கண்டிப்பாக போயே ஆகிறேன். இங்கே பாரு பவி, உங்கள் அண்ணனோட சேர்ந்துக்கிட்டு நீனு வெறுப்பேற்றாத. ஏற்கனவே உங்கள் அண்ணன் என் ஃபோன் கூட பண்ணலன்னு நான் கடுப்பில் இருக்கேன். மறுபடியும் நீ வெறுப்பேற்றாத பற்றி ஒழுங்கு மரியாதை வந்துரு. நான் பிரவீன்ட்ட நான் சொல்லிக்கிறேன். நோ பிரீத்தி, என்னால் முடியாது. நாங்கள் பிளான் போட்டுட்டோம். சரியா? நீ உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு. கோயில் எங்கள் பக்கத்தில் தானே இருக்குது. தனியாக போனால் உன்னை ஒன்று பூச்சாண்டினா ஒன்று பிடிச்சிட்டு போக மாட்டேன். இல்லை யாரும் கடத்திட்டுலாம் போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு மேடம் ஒன்று அழகு இல்லை. நீங்கள் கிளம்புங்க. உனக்கும் உங்கள் அண்ணனுக்கும் ஆனால் கொழுப்பு அதிகம் டி. உங்களெல்லாம் வச்சுக்கிறேன். எனக்கு என்ன தனியாக போக தெரியாதா? நாங்கள் அழகு இல்லையாமே. உங்கள் மட்டும் அப்படியே உலக அழகி ஐஸ்வர்யாகி எங்களை சொல்லிட்டாங்க போ. பிரீத்தி சரியான கடுப்பில் தான் போகிறேன். எங்கள் அண்ணன் இன்னைக்கு ஃபோன் பண்ணலை. அவ்வளோதான், இவன் சாகடிச்சிருவா போல். அவனுக்கு இன்னும் தெரியுமே ஏன் ஃபோன் பண்ணாமல் இருக்கேன். எதுவும் சர்ப்ரைஸ் எதுவும் வச்சுருக்கானா? வச்சுருப்பேன், சொல்ல முடியாது. அண்ணன் அப்படிலாம் மறக்காது. ஏதாச்சும் கண்டிப்பாக சர்ப்ரைஸ் பண்ணும். நம்ம பிறந்த நாளுக்கு காசு இருக்கோ இல்லையே, ஏதாச்சும் சின்னமாச்சும் ஏதாச்சும் கொடுத்துரும். பிரீத்திக்கு ஏன் செய்யாமல் இருக்கு? ஞாபகம் இருக்கா இல்லையா? ஒருவேளை ஃபோன் பண்ணி பார்ப்போமா? வேணாம், அதுக்காக ஞாபகம் வந்தால் ஃபோன் பண்ணட்டும். ஒருவேளை நான் ஃபோன் பண்ணி தான் சொன்னோம்னு தெரிஞ்சிச்சு, பிரீத்தி என்னை கொண்டு எடுத்துருவா. கடுப்பில் போகிறா. என்ன நடக்குதுன்னு தெரியல. அண்ணன் மாட்டினேன் சட்னி ஆயிடுவேன். சரி, நம்மளால வர சொன்னாப்புல போகணும். சரி கிளம்பலாம். இல்லைன்னா வாழ்னு கத்த ஆரம்பிச்சிருவார். இந்த அண்ணன் தங்கச்சியிலே ஒரே மாதிரி தான்ப்பா. அவன் மட்டும் நம்மள சொல்கிறா. இவன் மட்டும் எப்படியா ஏதாச்சும் கோவம் தான் சடன்னு பொரிஞ்சிருத்த. அப்பளம் மாதிரி பொரிஞ்சிருது. எங்கிட்ட கட்டி சேரட்டும். நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். இந்த சிவாக்கு எம்படுத்தவங்க சும்மா நாளில் மட்டும் 1000 தடவை ஃபோன் அடிப்பார். ஏதாச்சும் முக்கியமான விஷயம் வச்சு ஃபோனே அடிக்க மாட்டார். என்னோட பிறந்த நாள் கூட யாவும் இல்லை. அவ்வளவுக்கு நான் முக்கியமாக இருக்கல அவருக்கு. இனிமேல் அவர்கிட்ட பேசவே கூடாது. என்னதே பண்ணாலும் பேசக்கூடாது. என்னோட பிறந்த நாள் கூட யாவும் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதை விட வேலை தான் முக்கியமாக போச்சா? நான் தான் கோவத்தில் ஃபோன் அடிக்காமல் இருக்கிறேன். டெய்லி எப்போ நான் அடிச்சிருவல. இன்றைக்கி எதுக்கு நான் அடிக்கல அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கும்ல. இன்றைக்கி என்ன நான் யாவும் வந்திருக்கோம்ல. அது கூட யோசிக்கல. எதுக்கு யோசிக்க போகிறாங்க? நான் முக்கியமாக இருந்தால் யோசிச்சிருப்பாங்க. நான் தான் முக்கியம் இல்லை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வேலை தான் முக்கியம். இதே தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைனா வேமா வந்து நிற்பார். அது மட்டும் எப்படி முறுக்கு வைக்கிறதோ தெரியல. ஆனால் நம்ம விஷயம் மட்டும் அப்படியே கோட்டை விட்டுறது. எதுவுமே யாவும் இருக்காது. பேசவே கூடாது எப்படி இருந்தாலும். சரியான ஆள். இவனை போய் லவ் பண்ணி தொலைச்சேன் பாரு. என்னை சொல்லணும் எல்லாம் என்னால் வந்து நான் பாட்டுக்கு பேசாமல் இருந்திருக்கணும். இந்த லவ் பண்ணிவிட்டு நான் படுற பாடு பெரும்பாடு. கிஃப்டெல்லாம் கொடுக்க வேணாம். ஒரு விஷ் பண்ணியிருக்கலாம்ல. விஷ் பண்ணியிருந்தாலாச்சும் ஆறுதலாக இருந்திருக்கும். நல்ல விலை யாவும் வச்சுருக்காங்க அப்படின்னு. ஆனால் அது கூட இல்லை. நம்ம மேலே பாசங்கிறது துள்ளி கூட இல்லை. ஓ, மேடம் இங்கே தான் இருக்காங்களா? சரியான கோவத்தில் இருப்பாங்க போலயே. எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. பார்த்துக்கலாம். ஹலோ மேடம், ஏதோ யாரையோ திட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சொன்னால் நானும் சேர்ந்து திட்டுவல்ல. ஏன் தலையெழுத்து நான் திட்டுறேன்? ஓ அப்படியா? மேடம்க்கு அப்படி என்ன தலையெழுத்து? கொஞ்சம் திரும்பி சொல்லுங்க.
எதுக்கு நான் எதுக்கு திரும்பணும்? யாரையும் பார்க்க ஒன்றும் எனக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை. இப்போ எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க? ஓ, பவி சொன்னாலாக்கும். அதானே பார்த்தேன், நீங்கள் லாவாக்கும் வந்தீங்கன்னு பார்த்தேன். பவி சொல்லிதே வந்திருக்கேன். உங்களை பார்க்கணுன்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. சரியா? எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலையை பார்த்துட்டு வேமா கிளம்புங்க. என்னடி இப்படி பண்ற? மூஞ்ச திருப்பிக்கிட்டு பேசுற. அழகா இருப்ப போலயே, சாரியெல்லாம் கட்டியிருக்க. கொஞ்சம் மூஞ்சி எதையும் காட்டினா என்ன? நானும் பார்த்து ரசிப்பல்ல. ஒன்றும் தேவையில்லை, யாரும் ஒன்றும் ரசிக்க வேணாம். நீங்கள் ரசிப்பி இருந்து நாங்கள் அழகாக சேரி கட்டிட்டு வந்திருக்க மாட்டோம். போங்க, போய் உங்களுக்கு 1008 வேலை இருக்கும். அதை பாருங்கள். எங்களை பார்க்குறதே முக்கியம் வந்துட்டாங்க. இப்போ என்னடி திரும்ப மாட்டியா? திரும்ப முடியாது. ஏன்? அப்புறம் போயிருவேன் பிரீத்தினா. போங்க, நீங்கள் போனால் ஒன்றும் நான் கவலைப்பட மாட்டேன். என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. உங்களை பற்றி நான் எதுக்கு கவலைப்படணும்? எனக்கு என்ன தேவையா உங்களை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கணும்னு? சரி, அப்போ நான் போகிறேன். எங்க நிஜமாவே போயிட்டானா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அவன் வாட்டுக்க போயிடுறேன். பற்றியே எம்புடு திமுருன்னு நான் தான் போய் கெஞ்சி கூத்தாடணும் போல. அவன் தானே தப்பு பண்ணேன். அவன் வந்து கெஞ்சி வேண்டியதானே. நான் போன்னு சொன்னோன்னு போயிடுவானா? அதை எப்படி சொல்ல போவேன்? நீ போன்னு நான் போவேன்னா? அதெல்லாம் போக முடியாது. உங்களை யார் படிக்க சொன்னது? அதே போகிறதுனா போங்கன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன நிற்கிறியே? என்னடி இது வம்பா போச்சு? போவான்னு கேட்டால் போங்கிற, அப்புறம் போனதுக்கப்புறம் ஆளை காணுமேன்னு தேடுற. என்னடி இது? நான் போட்டுமா இருக்கட்டுமா அதை சொல்லு. ஆமாம், இன்னைக்கு என்ன இவ்வளோ அழகாக வந்திருக்கியே? என்ன விஷயம்? அதுவும் இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்க. இன்னைக்கு வெள்ளி செவ்வாய் கூட இல்லை, சும்மா நாள் வந்திருக்கே. எதுவும் விசேஷமா? ஆமாம், இன்னைக்கு எங்கள் பாட்டிக்கு பிறந்த நாள். அதையும் கோயிலுக்கு வந்தேன். போதுமா? ஓ, உங்கள் பாட்டிக்கு பிறந்த நாளா? சரி, செஞ்சுட்டு தாண்டிட்டாங்களா இல்லையா? ஏன் அதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க? எங்கள் பாட்டிக்கு எதுவும் ஸ்வீட்டு, கேக்கு இல்லை கிஃப்ட்டு ஏதாச்சும் வாங்கி கொடுக்க போறீங்களா? என்னம்மா அது? உங்கள் பாட்டிக்கு பர்த்டேன்னு சொல்கிற, ஒரு சாக்லேட் கூட தர மாட்டியா? சொல்லாம கொள்ளாமல் இப்படி கோயிலுக்கு வந்திருக்க. பரவாயில்ல, ஆள் பார்க்க சூப்பராக தான் இருக்க. இந்த மாமாட்ட சொல்லியிருந்தா கூட்டிகிட்டு வந்திருப்பல்ல. நான் எதுக்கு இருக்கேன்? அதை விட எனக்கு என்ன வேலை? ஓ, அப்படியா? எங்களை விட உங்களுக்கு முக்கியமான வேலையெல்லாம் இருக்குமே. உங்களுக்கு 1008 வேலை இருக்கும். எங்களெல்லாம் ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் கூட இருக்காது. இதில் எதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்? அதனால தான் சொல்லலை. எங்கள் ஆயாக்கு நானே மிஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னடி ஆசையாக உன்னை பார்க்கலான்னு ஆஃபீஸ் போனேன், நீ அங்கே இல்லை. அதான் பவிட்ட எங்கன்னு கேட்டேன். என்னமோ கோவமா கோயிலுக்கு வந்தியாமே, எதுக்கு அவட்ட கோச்சிட்டு வந்த? உங்கள் 2 பேருக்குள்ள எதுவும் சண்டையா? சண்டைனா பேசி சமாதானம் பண்ணிக்கிங்க. நீங்கள் தான் அடிக்கடி சண்டை போட்டுக்குவியே, அப்புறம் பேசிக்குவியே. இதெல்லாம் சகஜம் தானே. அதே எதுக்கு ஏன் மேலே கட்டுற? ஓ, என் தங்கச்சிங்கிறனாலயா? அதெல்லாம் பார்க்கக்கூடாது. உங்கள் 2 பேருக்குள்ள சண்டைன்னா நீங்கள் எப்படியோ அடிச்சுக்கினாருங்க. அதை என்னட்டெல்லாம் காட்டக்கூடாது சொல்லிட்டேன். ஆமாம், பவி சண்டைன்னு சொன்னாலா? வேற எதுவும் சொல்லலை? இல்லையே, வேற ஒன்றும் சொல்லலையே. என்ன உங்கள் பாட்டிக்கு பிறந்த நாள்னா அவன் என்கிட்ட வந்து சொல்லுவாளாக்கும். பாட்டிக்கு பிறந்த நாள்லாம் யாராச்சும் சொல்லிக்கிட்டு திரிவாங்களா? அவள் ஒன்றும் சொல்லலை. எங்கன்னு கேட்டேன். கோயிலுக்கு போயிருக்கான்னு சொன்னா. அதோட நான் வாட்டுக்கு வந்துட்டேன். ஏன் வேற என்ன? நீ என்னமோ வேற எதையோ எதிர்பார்த்து என்று பேசுகிற மாதிரி இருக்கு. என்னன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். உன் மனசில் உள்ளது எனக்கு தெரியுமா? உன் மனசில் உள்ளதை படிக்கிற அளவுக்குலாம் எனக்கு வித்த தெரியாதுமா தாயி. இல்லை, வேற ஒன்றும் இல்லை. எதுக்கு வந்தீங்க? பச்சை தானே வந்தீங்க? மேடம் எப்பவும் காலைல எஞ்சோடனே ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவீங்க. இன்னைக்கு ஒரு ஃபோன் காலையும் காணோம், மெசேஜையும் காணோம். அதே என்னாச்சு ஏதாச்சுன்னு வந்து பார்த்தா கோயிலுக்கு வந்திருக்கீங்க. ஓ, உங்கள் பாட்டி பிறந்த நாள், அதனால என்னை மறந்துட்டீங்களாக்கும். சரி, இருக்கட்டும், பார்த்துக்கிறேன். பரவாயில்லையே, நான் ஃபோன் பண்ணதையும் தேடிலாம் வந்திருக்கீங்க. ஞாபகம் இருக்காக்கும். டெய்லி ஒருத்தி ஃபோன் பண்ணுவாளே, இன்னைக்கு பண்ண கண்ணுமே என்ன ஏதோன்னு. சரி, அந்தளவுக்கு இருந்தால் கூட பரவாயில்ல. இருந்தாலும் மன்னிக்க முடியாது. மன்னிக்க முடியாதா? அப்படி என்னடி பண்ணினா? புதுசாக போடுற. சரி வா, நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். அங்கே உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். இல்லை, நான் எங்கேயும் வரதா இல்லை. என்ன சாமி கும்பிட்டுட்டு இல்லை? அப்புறம் என்ன இங்கேருந்து என்ன ஒன்று போகிற? வா போகலாம், வா. எங்கே கூப்பிடுங்க? எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு. நான் இங்கே போவேனாமா? வாடி சொல்கிறேன், வா. முக்கியமான இடத்துக்கு போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனு. என்னோடய ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணியிருந்தேன். உன்னே கூட்டிகிட்டு போகலான்னு தான். உன்னை பார்க்கணுன்னே சொன்னான். அதான் உன்னை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்னு தான். நீ என்னமோ ரொம்ப பிகு பண்ணிக்கிற. வா, கொஞ்சம் நேரம் தான், நான் திரும்ப கொண்டாந்து விட்டுட்டு போயிடுறேன். இல்லை, நான் வரல. பவிட்ட கூட சொல்லலை. நான் சொல்லிட்டு வேணா அப்புறமா வேணா வரேன். ஏன் பவிட்ட சொல்லாமல் மேடம் எங்கேயும் வர மாட்டீங்களோ? பவிக்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு, நீ வா, யாரும் உன்னை காணோம்னு தேட மாட்டாங்க. நீ ஒன்றும் சின்ன பப்பா இல்லை. நான் என்ன கடத்திக்கிட்டே போகிறேன். வாடினா வாவே. கொஞ்சம் விட்டா ரொம்ப கேள்வியப்பா. என்னன்னு தெரியல, காலிலேருந்து நீ சிடுசிடுன்னே இருக்க. என்னன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். அதுவும் சொல்ல மாட்டேன். உன் மனசில் உள்ளதை நானே தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணுறது தெரியலண்ணா. பொண்ணுங்க மனசில் உள்ளதெல்லாம் எப்படி அறியறதுன்னு ஒரு புக்கை யாராச்சும் எழுதுனாங்கன்னா தேவையில்லை. எத்தனை ரூபாயா இருந்தாலும் வாங்கி அதை படிச்சிருவீங்க முதல்ல. அப்படிலாம் ஒரு புக்கு எவனாலையும் எழுத முடியாது. அதே ஊருக்கே தெரிஞ்ச கதையாச்சு. சரி வாங்க, டார்ச்சர் தாங்க முடியல. சீக்கிரமே என்னை கொண்டு திரும்ப விட்டுருங்க. எம்மா தாயி, வாமா, உன்னை ஒன்று கடத்திட்டு போக மாட்டேன். என்ன பர்த்டே ஃபங்க்ஷனா? எங்கே யாரையுமே காணோம், என்னை மட்டும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஆமாம்மா, என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே ஃபங்க்ஷன் தான். அதுக்கு தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். ஆமாம், ஊரில் உள்ள பர்த்டே பூரா தெரியும். லவ் பண்ணுற பர்த்டே மட்டும் தெரியாது. என்னடி இன்னைக்கு பூரா உழம்பிக்கிட்டே இருக்கி? என்னடி ஆச்சு உனக்கு? இல்லை, யாரையும் காணுமேன்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஏ பவி, என்ன நீனும் பிரவீனும் வெளியில் போகிறேன்னு சொன்னீங்க, வந்துட்டீங்க. நவீன் எல்லாம் எல்லாரும் வந்திருக்கீங்க. இவங்க எல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சவங்களா? இல்லை பிரீத்தி, நான் தான் உங்களை எல்லாரையும் வர சொன்னேன். ஓ, எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களா? அப்போ எனக்கு மட்டும்தான் தெரியாதவங்களா? சரி, பவி கூட சொல்லவே இல்லையே பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னு. வெளியில் போகிறோன்னு சொன்னால் நான் எங்கேயோ வெளியில் சுத்த போகிறாங்கன்னு நினச்சேன். பார்த்தா இங்கே வந்திருக்கா. சரி வாங்க. ஏ பிரீத்தி, இங்கே கொஞ்சம் பாரு. ஹாப்பி பர்த்டே டி பொண்டாட்டி. உன்னோட பர்த்டேவை நான் யாவும் வச்சுக்கலன்னு தானே நினச்சேன். நமக்கு வர ஃபஸ்ட்டு பர்த்டே. இதை எப்படி நான் யாவும் இல்லாமல் வச்சுருப்பேன்? நான் மறந்துட்டேன்னு நினச்சிட்ட பற்றியா?
சிவா நிஜமாவே ஞாபகம் வச்சிருக்கீங்களா? நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, ஒரு ஃபோன் பண்ணல, மெசேஜ் பண்ணல, ஒரு விஷ் பண்ணல, எனக்கு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? போங்க சிவாங்கிட்டு. எல்லாத்தையுமே உடனே சொல்லிட்டா சுவாரஸ்யம் இருக்குமா? அதெல்லாம் அப்படிதான். எல்லாத்தையும் காக்க வச்சு சொன்னாதான் அதில் ஒரு லவ்வே இருக்கும். இன்னைக்கு ஃபுல்லாக என்னையே தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், திட்டிக்கிட்டே தான் கிடந்தேன். இருந்தாலும் என்னை மட்டும்தானே நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுதான் எனக்கு வேணும். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ சிவா. இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? நீ எனக்கு எதுவும் gift கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும். அந்த வார்த்தைக்காண்டியே உங்கள் காலடியிலே கிடப்பேன் நான். இதெல்லாம் எப்படி நான் மறப்பேன்? அதெல்லாம் மறப்பேனா? அதெல்லாம் மறக்க மாட்டேன். எல்லாத்தையுமே முன்னாடியே சொல்லிட்டேன். அதையும் பவியும் கொஞ்சம் ஒன்று வெறிப்பேற்றிருப்பா. விடு. அப்புறம் பிரீத்தி, இப்போ ஓகே தானே? ஹாப்பி பர்த்டே மறுபடியும். போடி பவி, நீ என்கிட்ட பேசாத. இவ்வளோ நேரம் கூடவே இருந்து சண்டையெல்லாம் போட்ட, ஒரு வார்த்தை சொன்னியாடி? சொல்லலாம் தான் நினச்சேன், அண்ணன் தான் சொல்லக்கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கிட்டானா, அதனால தான் சொல்லலை. ஹாப்பி பர்த்டே சிஸ்டர். என்னண்ணா வெறும் பர்த்டே விஷ் தானா? கிஃப்ட்லாம் ஒன்றும் இல்லையா? என்னோட தங்கச்சிக்கு கிஃப்ட் இல்லாமலா? இது என்னோட பவியோட சார்பா வாங்கிக்க. சிம்பிளாக தான் இருக்கும். அதுக்காக அன்னை பெருசாக செய்யலன்னு நினச்சிக்காத. கண்டிப்பாக உனக்கு நான் செய்வேன். என்னண்ணா அது? சும்மா நான் விளையாட்டுக்கு தான் கேட்டேன். நீ எனக்கு எப்போ செய்யாமல் இருக்க? எப்போவுமே செய்வில்லை. உன்ட்ட எதுவும் இல்லாமல் இருந்தாலும் சிம்பிளாக வச்சு செஞ்சுருப்பேன். நான் சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன். இதுவே போதுண்ணா. ஹாப்பி பர்த்டே பிரீத்தி. தேங்க்ஸ் போனா. பிரீத்தி, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் நவீன், நல்ல வேலை தமிழில் விஷ் பண்ணீங்க. முதல்ல இன்னைக்கு நீங்கள் தான் தமிழில் விஷ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். சாரிம்மா, எனக்கும் மூணாக்கும் தெரியாது. இப்போ தான் லாஸ்ட் மினிட்லாம் சொன்னாங்க. இல்லைன்னா ஏதாச்சும் வாங்கிட்டு வந்திருப்பேன். எதுவும் நினச்சிக்காத. அச்சோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எனக்கு விஷ் பண்ணதே பெருசு. அதுவும் தமிழில் வேறு விஷ் பண்ணியிருக்கீங்க. அதுவே எனக்கு ஸ்பெஷல் தான். கிஃப்ட்லாம் நான் எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை. என்ன சிவா விஷ் பண்ணலேன்னு கொஞ்சம் மன வருத்தத்தில் இருந்தேன். ஆனால் இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்புறம் என்ன, கேக்கை கட் பண்ணிவிட்டு ட்ரீட் வச்சிடலாமா? என்ன ட்ரீட்னா? இன்னைக்கு என்னோட ஆளோட பர்த்டே. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பக்கெட் பிரியாணி, வேறு என்ன வேணுமோ சொல்லுங்கள், எல்லாத்தையும் ஆர்டர் போட்டுடலாம். இன்னைக்கு ஒரு கலக்கு கலக்குறோம். ஓகே, எனக்கு டபுள் ஓகே. எனக்கு என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் நான்வெஜ்ஜில். சரி சரி, நீங்கள் என்ன பேசிக்கிறீங்க, நாங்கள் அந்த வந்துடும். என்ன சிவா, இதெல்லாம் உங்களோட வேலை தானே? கோயிலில் அந்த திட்டத்துக்கு நான் அப்போவாச்சும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. திட்டாத உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேனே. எதுக்கு சிவா இப்படி பண்ணுறீங்க? சொல்லியிருக்கலாம் தான், இருந்தாலும் சொல்லணும் மனசில் தோணலை. உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு தான். என்னை திட்டினா திட்டிட்டு போ. நீ தானே திட்டுற, காலம் போல திட்டு வாங்க போகிறேன். அது இப்போலேருந்தே வாங்கிட்டு போகிறேனே. இதில் என்ன இருக்குது? ரொம்ப தேங்க்ஸ் சிவா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாம், நம்ம லவ் பண்ணதுக்கப்புறம் வரும் ஃபர்ஸ்ட் பர்த்டே. அது ஸ்பெஷலாக இருக்கணும்ல, அதனால தான். சரி, மாமா உனக்காக இவ்வளோ செஞ்சுருக்கேனே, நீ எனக்கு என்ன செய்ய போகிற? நான் என்ன செய்யணும்? அதான் நீங்களே ட்ரீட் எல்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டீங்க, எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்க. அப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன்? நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு போய் தூங்கிடுவேன். நீ சாப்பிட்டு தூங்குறதுக்கு தான் இவ்வளோ ஏற்பாடு பண்ணனா? பின்ன எதுக்கு பண்ணிக்கலாம்? பசங்க என்ன கேட்குறாங்கன்னு பொண்ணுங்களுக்கு தெரியும். ஆனால் தெரியாத மாதிரியே நடிப்பீங்க. எப்படி தான் இப்படி இருக்கீங்களோ? எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் தர மாட்டேன். ஒன்று கூடேண்டி ப்ளீஸ் டி. அவன் லவ் பண்ணுறவங்களாம் என்னென்னமோ பண்ணுறாங்க. ஒரே ஒரு முத்தம் ப்ளீஸ் டி குடுறி. தடி, நான் முடியாதுப்பா. ஆளுங்களை வந்துடுவாங்க, பேசாம போங்க. வரமாட்டாங்கடி. நம்ம ரெண்டே தனியாக பேசட்டும் தானே போயிருக்காங்க. நீ ரொம்பதான் பண்ணுறானா? ஆமாம், நான் அப்படி தான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு கேக்கை விட்டுட்டு சாப்பிட்டுட்டு மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், சரியா? அப்புறம் கண்டிப்பாக தருவியா? மறுபடியும் ஏமாற்றக்கூடாது. ப்ராமிஸாக தருவேன் மாமா. என்னடி சொன்ன? மாமா நான் சொன்னேன். இதுவே போதுண்டி எனக்கு. இன்னைக்கு இதுவே எனக்கு வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கு. அப்புறம் என்ன, இது போதும் தானே? வேறு எதுவும் வேணாம்ல? பாத்தியாடி, சின்ன பிள்ளையாருக்கும் ஏமாத்துற. இருடி, உன்னை வச்சுக்கிறேன். வச்சுக்கோங்க, நல்லா வச்சுக்கோங்க. நான் என்ன வேணான்னு சொல்கிறேன்? வர வர உனக்கு வாய் அதிகமாயிடுச்சு. ஆமாம், அப்படிதான். சரி வாங்க, எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க, போகலாம். ஆமாம்ல, அந்த பீஸ்களை எல்லாம் மறந்துட்டேனா. சரி வா போகலாம். அப்புறம் சிவா, மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ். இது என்னோட ஸ்பெஷலான பர்த்டே. சரி போடி போடி, அப்புறம் நான் வட்டியோடு சேர்த்து வாங்கிக்கிறேன்.